இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு அழகான ஊரை காமிக்கிறாங்க. இந்த படம் நடக்கிற காலகட்டம் 19ஆம் நூற்றாண்டு மக்களே. இந்த அழகான ஊரை சேர்ந்த மக்கள் எல்லாருமே எதையோ பார்க்க பரபரப்பா ஓடிட்டு இருக்காங்க. ஓடி போயிட்டு பார்க்கும்போது அங்க இருக்கிற ஏரிக்குள்ள இருந்து தலையில்லாத ஒரு முண்டத்தை கொண்டு போறாங்க. இப்போ ஹீரோனுடைய பேக்ரவுண்ட் வாய்ஸ் இதே போலதான் 8 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல அந்த கொலை நடந்துச்சு. இந்த ஊருக்குள்ள ட்ரௌனிங் கோஸ்ட், அதாவது முங்க வைக்கிற பேய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேய் இருக்கான். அந்த பேய் இந்த மாதிரி தான் அடிக்கடிக்கு யாரையாவது இழுத்துக்கிட்டு போயிட்டு தண்ணிக்குள்ள முக்கி கொலை பண்ணி அவங்களுடைய தலையை மட்டும் கடிச்சு சாப்பிட்றோம். 8 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல அந்த பேய் வந்துட்டு ஒரு ஆளை கொலை பண்ணிருக்கு. அதுக்கப்புறமா இது வரைக்கும் 8 பேர் இறந்து போயிருக்காங்களாம். இப்போ இந்த டெட் பாடியை தூக்கிட்டு போயிட்டு ஊர்ல இருக்க மந்திரவாதி கிட்ட கொடுக்குறாங்க. அவரு இந்த டெட் பாடியை பாக்குறாரு, ஏதோ பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம்ல அந்த டெட் பாடியோட வயிற்றுக்குள்ள ஏதோ ஆடிக்கிட்டு இருக்கு. என்ன ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வயிற்று கிழிச்சு பார்க்கும்போது வயிற்றுக்குள்ள இருந்து பாம்பு, அதுக்கப்புறமா மீன்லாம் வெளியே வந்துகிட்டு இருக்கு. இதே போல என்னுடைய பொண்ணும் காணாம போயிட்டா. என்னுடைய பொண்ணு அப்படின்னா ஹீரோயினுடைய அக்காவுடைய பொண்ணு. ஊர்ல இருக்க எல்லாருமே சொன்னாங்க ட்ரௌனிங் கோஸ்ட் தான் என்னுடைய அக்கா பொண்ணு இழுத்துட்டு போயிருச்சு, அந்த பேய் தான் அக்கா பொண்ணை வந்துட்டு சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி அந்த பேய் தான் என் அக்கா பொண்ணை தூக்கிட்டு போயிருச்சு அப்படின்னா தலை இல்லாத முண்டமா இந்த தண்ணிக்குள்ள ஆத்துக்குள்ள ஏரிக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் டெட் பாடியை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருக்க முடியும். ஆனா இது வரைக்கும் என் அக்கா பொண்ணுடைய டெட் பாடியை எங்கேயுமே பார்க்க முடியல. அவளுடைய செருப்பு மட்டும்தான் என் கையில கிடைச்சது. சோ கண்டிப்பா என்னுடைய அக்கா பொண்ணை பேய் தூக்கிட்டு போல. என் அக்கா பொண்ணுக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு லெட்டர் போடுறாங்க. இப்படி இந்த படத்துடைய கதையை ஸ்டார்டிங்ல அவங்களே சொல்லிடுறாங்க. இன்னைக்கு நான் உங்களுக்காக புதுசா ரிலீஸ் ஆன டிடெக்டிவ் கின் தி ஹெட்லெஸ் ஹாரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேற லெவலான வியட்நாமீஸ் இன்வெஸ்டிகேஷன் அதே டைம்ல ஹாரர் படம் கொண்டு வந்திருக்கேன். ஒரு யூனிக்கான கதை. நம்ம ஹீரோ எப்படி ஊருக்கு வந்து அந்த அக்கா பொண்ணுக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சாரா இல்லையா, நம்ம ஹீரோ எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு, அந்த பேய் ஏன் எல்லாரையும் குழப்பந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பயங்கரமா சொன்ன படம் தான் இந்த படம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. முழுசா பாருங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல இந்த பிராண்டட் பெல்ட்டை லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா எக்கச்சக்கமான பேர் வாங்கிட்டு இருக்கீங்க மக்களே. உங்களுக்காக அந்த ஆஃபரை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேன். 2 பிராண்டட் பெல்ட் வாங்கும்போது எக்ஸ்ட்ராவா இன்னொரு ஃப்ரீ பெல்ட், அப்படி இல்ல அப்படின்னா ஒரு பிராண்டட் வாலெட் கிடைக்க போகுது. வேணும் அப்படின்றவங்க ஸ்டாக் முடியறதுக்கு முன்னாடி வாங்கிக்கோங்க. லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். நம்ம ஹீரோயின் லெட்டர் போட்டாங்க இல்லையா, அந்த லெட்டர் நம்ம ஹீரோ கையில கிடைக்குது. நம்ம ஹீரோ குதிரையில இந்த கிராமத்துக்கு கிளம்பி வராரு. இந்த கிராமத்தை முதல்ல நல்லா அப்சர்வ் பண்றாரு. அதுக்கப்புறமா ஹீரோயின் ஒரு கடை வச்சிருப்பாங்க. அந்த கடை கிட்ட போயிட்டு ஹீரோயினை மீட் பண்ணலாம், பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கடை க்ளோஸ்ல இருக்கு. பக்கத்து கடைக்காரங்கிட்ட கேட்கும் போது அந்த பொண்ணு சீஃபை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்கா அப்படின்னும் போது இப்போ ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கம்ப்ளைண்ட்லாம் எடுத்துக்கிட்டு சீஃபை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா உள்ளுக்குள்ள அலோ பண்ண மாட்டாங்க. நான் வந்துட்டு கண்டிப்பா சீஃபை பார்த்தே ஆகணும், முக்கியமா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், என் அக்கா பொண்ணு காணாம போயிட்டு 5 நாள் ஆகுது, தயவு செஞ்சு உள்ள விடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உள்ளுக்குள்ள சீஃபே இல்ல, நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள அலோ பண்ணாம போ சொல்லும் போது இந்த பொண்ணு போற மாதிரி போயிட்டு திரும்ப உள்ளுக்குள்ள போக ட்ரை பண்ண புடிச்சு தள்ளி விடுறாங்க. ஒரு வாட்டி சொன்னா கேட்க மாட்டியா, அனுமதி இல்லாம உள்ளுக்குள்ள போக கூடாது, முதல்ல கிளம்பி போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா இங்க ஹீரோ வராரு. இந்த பொண்ணு அந்த டாக்குமெண்ட் கம்ப்ளைண்ட் பேப்பர்லாம் கீழே போட்டா அதையெல்லாம் பொறுக்கிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்து எடுத்து கொடுக்குறாரு. ஹீரோ பார்த்தோன்னே இந்த பொண்ணு ரொம்பவே சந்தோஷப்படுறா. நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவலாளிகள் கிட்ட போயிட்டு எதுக்காக இந்த பொண்ணை உள்ள அலோ பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா உள்ளுக்குள்ள சீஃபே இல்ல, இந்த பொண்ணு மட்டும் தனியா போயிட்டு என்ன பண்ண போறா, நாங்க ஏன் போய் சொல்ல போறோம் அப்படின்னு போது சரி ஓகே சீஃப் வந்தவனே மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ கிளம்பி ஊருக்குள்ள போகும்போது நம்ம ஹீரோ கேட்கிறாரு, என்ன விஷயமாச்சு, உன்னுடைய அக்கா பொண்ணு எப்படி காணாம போனா, இப்போ என்ன விஷயமாச்சு எல்லாமே சொல்லு, டீடைலா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது 5 நாளைக்கு முன்னாடி திடீர்னு அக்கா பொண்ணு காணாம போயிட்டா. ஒரு முழுக்க தேடி பார்த்தேன் எங்கேயுமே கிடைக்கல. அடுத்த நாள் காலையில பார்க்கும்போது அந்த ஆத்தங்கரை ஓரமா அக்கா பொண்ணுடைய ஷூவை மட்டும் கண்டுபிடிச்சேன். ஆனா ஊர் மக்கள்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா உன்னுடைய அக்கா பொண்ணு அந்த பேய் தான் சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க. நானும் பல வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த பேய் யாரை கொலை பண்ணாலும் தலையை சாப்பிட்டு முண்டத்தை தூக்கி போட்டுரும். ஒருவேளை ஊர் மக்கள் சொல்ற மாதிரி பேய் வந்துட்டு அக்கா பொண்ணுடைய தலையை சாப்பிட்டு இருந்தாலும் முண்டம் எங்க போச்சு அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. நான் போயிட்டு ஊர் மக்கள் கிட்ட விசாரிக்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா யாரும் வரமாட்டாங்க. சீஃப் கிட்ட போயிட்டு பேசலான்னு பார்த்தா கூட அவரு கூட பயப்படுறாரு, அந்த பேயை பார்த்து பயப்படுறாரு. ஏன்னா எல்லாருமே நம்புறாங்க அந்த பேய் தான் சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னும் போது ஏமா உனக்கு பேய் மேல நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு பேய் மேல நம்பிக்கையே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நேரா வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஹீரோனுடைய அப்பாவை ஹீரோ மீட் பண்றாரு. அப்பாக்கு ஹீரோவை முன்னாடியே தெரியும் போல, நீ கடைசியில இவரையே கூட்டிட்டு வந்துட்டு
வந்துட்டியா, இவரை எங்க இருந்து கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆக்சுவலா நம்ம ஹீரோனுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு கவர்னரா இருந்திருப்பாரு. அவரு ஃப்ராடு பண்றாரு, மக்கள் பணத்தெல்லாம் ஆட்டையை போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிச்சு அந்த புருஷங்காரனை ஜெயிலுக்குள்ள தள்ளினாரா, அப்படிதான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. உங்க பேத்திக்கு என்ன விஷயமாச்சு, நீங்க எப்போ உங்க பேத்திய கடைசியா பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பேத்தி தான் டெய்லி கால்ல போயிட்டு கடையை ஓபன் பண்ணுவா. 5 நாளைக்கு முன்னாடி கடையை ஓபன் பண்ணும்போது பார்த்தேன், அதுக்கப்புறம் எங்க போனா என்ன ஆனனே தெரியல, காணாம போயிட்டா அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே அந்த பொண்ணுக்கு என்ன வயசுன்னு கேட்கும்போது ஒரு 18-19 அப்படின்னு சொல்றாங்க. சரி அந்த பொண்ணு டீனேஜ் வயசுல இருக்கா, யாரையாவது லவ் பண்ணாலா, அந்த பொண்ணுடைய கேரக்டர்ல ஏதாவது மாற்றம் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதை கேட்டோன்னே அந்த தாத்தா ஒரு மாதிரி கோவப்படுறாரு. எனக்கு ரொம்ப டைம் ஆகுது, நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியே போறேன், நீங்க எதுவா இருந்தாலும் என்னுடைய பொண்ணு கிட்ட கேட்டுக்கோங்க, பேத்தியை பத்தி பொண்ணு கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு. என்ன இதை கேட்டோன்னே கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்கும்போது இல்லங்க என் அக்கா பொண்ணு வந்துட்டு அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப நல்ல பொண்ணு, யாருக்கிட்டையும் ஒம்பு தும்பு கூட போக மாட்டா, யாரையும் லவ்லாம் பண்ணல, கேரக்டர்ல எந்த விதமான மாற்றமும் கிடையாது, ரொம்ப கேஷுவலா நார்மலான ஒரு டேல காணாம போயிட்டா அப்படின்னும் போது இல்லம்மா நீ நல்லா யோசிச்சு பாரு, கண்டிப்பா எதையாவது மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு, ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட அது கண்டுபிடிக்க பயங்கரமா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னும் போது இவங்க யோசிச்சு பார்த்துட்டு ஒரு விஷயம் சொல்றாங்க. ஆமா என்னுடைய அக்கா பொண்ணு காணாம போறதுக்கு முன்னாடி நாள் நைட்டு என் வீட்டுக்குள்ள திருடன் பூந்துட்டான். அதை நமக்கு அப்படியே விஷுவலா காமிக்கிறாங்க. ஒரு திருட்டு பையன் உள்ளுக்குள்ள பூந்து அக்கா பொண்ணுடைய ரூம்குள்ளேயே பூந்து எதையோ ஆட்டைய போட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த டைம்ல அக்கா பொண்ணு கண்ணை முடிச்சு கத்த ட்ரை பண்ணும்போது திருட்டு பையன் ஓடி வந்து வாயை பொத்தனா, வாயை பொத்திட்டு இந்த பொண்ணை மயக்கமாக ட்ரை பண்ணும்போது அப்போ அந்த பொண்ணு அங்க கத்தி மாதிரி என்னமோ இருக்கு, அதை தேடி எடுத்து கையில ஓங்கி ஒரு சுருவ அவன் வலி தாங்க முடியாம அங்கிருந்து ஓடியே போயிட்டான். இந்த விஷயம்லாம் ஆச்சு அப்படின்ற விஷயத்த அக்கா பொண்ணு என்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. அப்படின்னா நான் முதல்ல போயிட்டு அக்கா பொண்ணுடைய ரூமை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு ஹீரோ. இப்போ ரூம்குள்ள போயிட்டு பார்க்கும்போது அங்க உடஞ்சி போன சில செராமிக் பிளேட்ஸ், அதுக்கப்புறம் அந்த செராமிக்ல தான் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க போல, அந்த மாதிரி எல்லா பாத்திரம் பிளேட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாக்குறாரு. ட்ரெஸ்லாம் ரொம்ப அழகா அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. அதாவது இங்க இருந்து எதுவுமே காணாம போல, எதுவுமே எடுத்துட்டு போகப்படல, எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னும் போது அந்த பொண்ணு ஓடி போயிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாரு. சரி அந்த செப்பலை நீ எங்க இருந்து கண்டுபிடிச்ச, அந்த செப்பலை கண்டுபிடிச்ச இடத்த பார்க்கலாமான்னு கேட்கும்போது பார்க்கலாம் வாங்க நானே கூட்டிட்டு போறேன் அப்படின்னும் போது இல்லம்மா நீ வயசு பொண்ணு, என் கூட தனியா வந்த அப்படின்னா ஊர் மக்கள் தப்பா பேசுவாங்க, நானே போயிட்டு பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது நான் ஒரு தாத்தாவை அனுப்பிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு தாத்தா தான் ஹீரோவை கூட்டிட்டு போறாரு. அந்த ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி நீ அந்த தாயத்தெல்லாம் போட்டிருக்கியான்னு கேட்கும்போது என்ன தாயத்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இந்த ஊர்ல அந்த பேய் ரொம்ப மோசமான பேய், அந்த பேய்கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம மந்திரவாதி கொடுக்குற தாயத்தை யூஸ் பண்ணும், அப்போதான் அந்த பேயால நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னும் போது நீங்க போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அந்த தாயத்தெல்லாம் போட்டுட்டு இந்த தாத்தா போயிட்டு செருப்பை கொண்டு வராரு. அந்த செருப்பை செக் பண்ணி பார்க்கும்போது செருப்போடைய அந்த காலுக்கு கீழே அந்த ஒட்டுமுள் ஒட்டி இருக்கு. ஏதாவது காட்டுக்குள்ள இல்ல ஏதாவது புதருக்குள்ள நம்ம போனோம் அப்படின்னா அப்ப அங்க அந்த ஒட்டுமுள் மாதிரி இருக்கும், சின்ன பால் மாதிரி இருக்கும், அது நம்ம உடம்புலாம் ஒட்டிக்கும் பாத்தீங்களா, ட்ரெஸ் எல்லாம் அந்த மாதிரி ஒரு முள் வந்துட்டு ஒட்டிக்கிட்டு இருக்கு. அந்த பேய் வந்துட்டு இந்த ஆத்துக்குள்ளதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது ஆத்துக்குள்ளதான் மோஸ்ட்லி இறந்து போவாங்க, ஆத்துக்குள்ள மட்டும் இல்லாம இந்த ஊருக்குள்ள எங்கெல்லாம் தண்ணி இருக்கோ அந்த தண்ணிக்குள்ளலாம் அந்த பேய் இருக்குன்னு நாங்க நம்புறோம், அந்த பேய் ரொம்ப மோசமான பேய், நீ எதுக்கோ முதல்ல கிளம்பி இந்த ஊருடைய சாமியாரை மீட் பண்ணு, அந்த மந்திரவாதி உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, அதுக்கப்புறம் தாயத்தெல்லாம் கூட கொடுப்பாரு அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி இந்த ஊருடைய சீஃப் உடைய பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு குளிக்க போறா. குளிக்கலான்னு போகும்போது ஒரு பேரல்ல தண்ணி வச்சிருக்காங்க. அந்த பேரல் ஒரு மாதிரி ஆட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா பேரலுக்கு மேல இருக்க அந்த கரண்டி கீழே ஒழுகுது. இந்த பொண்ணுக்கு லைட்டா பயமா இருக்கு. பயத்தோட திரும்பி பார்க்கும்போது பேரலுக்குள்ள இருக்க தண்ணி ஆட்டோமேட்டிக்கா ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு கீழே ஊத்த ஆரம்பிக்குது. அந்த தண்ணிக்கு மேல இந்த பொண்ணு காலை வைக்க மூக்குல இருந்து ரத்தம் அப்படியே சொட்டு சொட்டா வர ஆரம்பிக்குது. இது மட்டும் இல்லாம அந்த பேரலுக்குள்ள இருந்து ஒரு பேய் 2 கையோட வெளியே வந்து இந்த பொண்ணுடைய வாயை பொத்த இந்த பொண்ணு பேனு கத்துறா. இப்ப இந்த சவுண்ட் கேட்டு அம்மா ஓடி வராங்க. அம்மா அப்பா 2 பேருமே ஓடி வராங்க. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் அந்த தண்ணி பைய பார்த்தேன் அப்படின்னும் போது நீ பயப்படாத நான் வந்துட்டேன், இதுக்கப்புறம் உனக்கு ஒண்ணுமே ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு அந்த மந்திரவாதியை மீட் பண்றாரு. மீட் பண்ணி இது வரைக்கும் இந்த ஊருக்குள்ள 8 பேர் அந்த தண்ணி பேய் கொலை பண்றச்சு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அந்த பேயை பத்தி ஒண்ணுமே கண்டுபிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பேய் ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமான பேய், இது வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி 8 பேரை கொலை பண்ணிருக்கு, அது சில பேரை மட்டும் தேர்ந்தெடுத்து கொலை பண்ணுது. அந்த பேய்க்கு தலையும் உயிரும் மட்டும்தான் முக்கியம், உயிரை கொலை பண்ணிட்டு தலையை சாப்பிட்டு போயிடும், இதை தவிர என்னால ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல, நீயும் இந்த ஊருக்கு வந்திருக்க பார்த்து பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு தாயத்து ஊதுவத்திலாம்
கொடுக்குறாரு. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஒட்டு முள்ள காமிச்சு இந்த முள்ளு எங்க இருக்கும், இந்த ஊருக்குள்ள எங்கேயாச்சும் பாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஊருக்குள்ள எங்கேயும் பார்த்தது கிடையாது, மலைக்கு மேல ஒரு காட்டு பகுதி இருக்கு, அந்த மலைக்கு மேல போனா இந்த முள்ள பார்க்க முடியும் அப்படின்னும் போது சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நன்றிலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. இப்போ மலையை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கும் போது அப்ப யாரோ ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி நோட் பண்றாரு. திரும்பி பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, ஹீரோயின் தான். நீ எதுக்கு என்ன ஃபாலோ பண்ற, என்ன ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்க இல்லையா, அதையும் மீறி எதுக்கு பின்னாடியே வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா நீங்க ஏன் போயிட்டு மந்திரவாதியை மீட் பண்ணீங்க, நீங்களும் பேய் பூதம்லாம் நம்ப ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்க பாருமா அந்த கேள்விலாம் நீ கேட்க கூடாது, நான் என்னுடைய ஸ்டைல விசாரிக்கிறேன், கண்டிப்பா ஒரு முடிவை கண்டுபிடிப்பேன், நீ பயப்படாது அப்படின்னு சொல்லிட்டு மலைக்கு மேல போனோம். எப்படி மலைக்கு மேல போக முடியும், வழி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வழியா எனக்கு ஷார்ட்கட்டே தெரியும், வாங்க நானே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கூட்டிட்டு போறா. இங்க இருந்து கிளம்பி மலைக்கு மேல போனா ஒரு பெரிய ஆறு, ஒரு அருவி மாதிரி பாஞ்சுகிட்டு இருக்கு மக்களே. அது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஒட்டுமுள் செடி எக்கச்சக்கமா அங்க இருக்கு. சோ இங்கதான் ஏதோ நடந்திருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அங்க ரத்தம் சிந்த மாதிரி சில ரத்த தொழி எல்லாம் ஹீரோ பாக்குறாரு. இதை வந்துட்டு ஹீரோயினும் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்படின்னா என்னுடைய அக்கா பொண்ணுக்கு ஏதோ ஆயிருக்கு, யாரோ அவளை கொலை பண்ணிட்டாங்க போல, ரத்தம் ரத்தம் அப்படின்னும் போது நீ பயப்படாத, இது உன் அக்கா பொண்ணுடைய ரத்தமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவும் கிடையாது, ஏன்னா இது ஒரு காட்டு பகுதி, மிருகத்துடைய ரத்தமா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் இந்த பொண்ணு அமைதியாகிறா. சரி ஓகே உன்னுடைய அக்காவை பத்தி நீ எதுவுமே சொல்லவே இல்லை, அக்கா பொண்ணை பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைலா சொல்லு, ஏன்னா முழுசா எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னும் போது நான் தான் எல்லாமே சொல்லிட்டேனே அப்படின்னு. இந்த பொண்ணு உன்னுடைய பொண்ணு கிடையாது, உங்க அக்காவுடைய பொண்ணு, உங்க அக்கா வந்துட்டு என்ன ஓடி போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த பொண்ணு ஷாக் ஆகுறா. ஏங்க உங்களுக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உன்னுடைய வீட்டுல சாமி ரூம்ல அக்காவுடைய அஸ்தியை பார்க்கல, மத்த எல்லாருடைய அஸ்தியும் இருந்துச்சு, அண்ட் உங்க அப்பா கிட்ட பேசும்போது லவ் கிவ்னு பேச ஆரம்பிச்சவனி அவரு டென்ஷன் ஆயிட்டாரு. எல்லாத்தையும் ஒன்னா கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது உன்னுடைய அக்கா ஓடி போயிருக்கதான் வாய்ப்பு இருக்குன்னு நானே கண்டுபிடிச்சேன் அப்படின்னும் போது ஆமா அக்கா வந்துட்டு கல்யாணம் முடிஞ்சு என்னுடைய அக்கா பொண்ணு பிறந்தவனே வேற யார் கூடயோ அக்கா ஓடி போயிட்டாங்களாம். அப்பா மனசொழிஞ்சு போயிட்டு இருக்காரு, தங்கச்சிக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு, இப்போ இந்த பொண்ணை தன்னந்தனியா வளர்க்க யாருமே கிடையாது, நானே பாத்துக்கிறேன், இந்த பொண்ணு என்னுடைய பொண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினே வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா என்னுடைய அப்பாக்கு தான் இந்த பொண்ணை பிடிக்கவே பிடிக்காது, ஓடி போன பொண்ணுடைய பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்கவே மாட்டாரு. ஆக்சுவலா அப்படியே வளர வளர நம்ம ஹீரோயினுக்கு கல்யாண வயசு வருது, அப்பா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தும் போது கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது, நான் இந்த பொண்ணை பாத்துக்க போறேன், இந்த பொண்ணை பாத்துக்க போறேன் அப்படின்னும் போது ஆனா அப்பா எப்படியோ பேசி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கிறாரு. வேற வழி இல்லாம இவங்களும் கல்யாணம் பண்ணிட்டு போறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு கிட்ட சொல்லாம சொல்றாங்க, நான் வந்துட்டு ஒரு முக்கியமான வேலையா வெளியூர் போறேன், போயிட்டு கண்டிப்பா வந்துருவேன், நான் வர வரைக்கும் என் ஞாபகமா இந்த பிரேஸ்லெட் மாதிரி ஒரு கையில காப்பு மாதிரி போட்டு விடுறாங்க, இத போட்டுக்கோ, நீ வந்துட்டு தாத்தாவை தொல்லை பண்ணாத, சமத்து பொண்ணாயிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம கொல்லாம கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த பொண்ணு தனியா செமையா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, தாத்தாவும் ஒழுங்கா பாத்துக்கவே இல்ல. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வளர்ந்து கொஞ்சம் டீனேஜ் வயசுக்கு வரா. அதுக்குள்ள நம்ம ஹீரோயினுடைய புருஷன் ஏதோ கரப்ஷன் பண்றான், ஹீரோயினை ஒழுங்கா பாத்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு இருப்பான். இவங்க டைவர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் வந்து தன்னுடைய அக்கா பொண்ணு மீட் பண்றாங்க, சாரி கேக்குறாங்க, மன்னிப்பு எல்லாம் கேட்டு மறுபடியும் நல்லாவே வாழ ஆரம்பிக்கிறாங்க, ஒன்னாவே பாசமா இருக்காங்க. ஆனா 5 நாளைக்கு முன்னாடி திடீர்னு அவ காணாம போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நீ கவலைப்படாத, கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. நைட் ஆகுது. நம்ம ஹீரோக்கு தங்கறதுக்கு தனியா ஒரு வீடு கொடுத்துருக்காங்க, அங்கதான் போயிட்டு ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. போகும்போது பார்த்தா அந்த ஊர் மக்கள் இந்த பேயை நினைச்சு எவ்வளவு பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. மீனுடைய முள்ள வந்துட்டு கட்டி வச்சிருக்காங்க, உள்ளுக்குள்ள பேய் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அந்த ஊதுபத்தி பேய் வராம இருக்க என்னெல்லாம் பண்ணுமோ எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு இந்த ஊருடைய அந்த சாமியாரும் ஹெல்ப் பண்றாரு போல அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இவரு வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போனவரு கதவை கூட சாத்தாம எவனாச்சு வந்தா பாத்துக்கலாம், பேயாச்சு நாயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு உட்காந்து விளக்க ஏத்தி வச்சுக்கிட்டு இப்போ இன்னைக்கு என்ன எவிடன்ஸ் எல்லாம் கிடைச்சதோ எல்லாமே பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த ஷூ, அதுக்கப்புறமா அந்த பொண்ணுடைய வீட்டுல இருந்து உடஞ்சு போன அந்த செராமிக் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க, அதுக்கப்புறமா ஏதோ லெட்டரு, இந்த மாதிரி எல்லாமே பாத்துக்கிட்டு இருக்கும் போது அப்ப நம்ம ஹீரோக்கு என்னமோ நடக்குது. நம்ம ஹீரோ வேற ஏதோ ஒரு விஷுவல் குள்ள போறாரு. நம்ம ஹீரோயினுடைய அக்கா பொண்ணுடைய பெருங்க மக்களே, அந்த பொண்ணு நடந்து போயிட்டே இருக்கா. அதாவது நம்ம ஹீரோ இப்போ அந்த மலைக்கு மேல போயிட்டு வந்தாரு பாத்தீங்களா, அந்த பிளேஸ்ல அந்த பொண்ணு நடந்து போயிட்டே இருக்கும்போது அப்ப அந்த தண்ணி பை வந்து காலை புடிச்சு இழுக்குது. காலை புடிச்சு இழுத்த உடனே இந்த பொண்ணு கீழே விழுந்து மூஞ்சில சமையா காயம்பட்டு அங்க சமையா ரத்தம் ஊத்துது. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோ அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போக பேய் அந்த பொண்ணை தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போகுது. நம்ம ஹீரோ தலையை பிடிச்சி தூக்குவாரு பாருங்க, தலை தனியா முண்டம் தனியா வருது. அந்த தலையை பார்த்து பயந்து போயிட்டு தலையை தண்ணிக்குள்ள போடுறாரு. பார்த்தா இது எல்லாமே கனவு கண்டு கண்ண முடிச்சா ரியல் டைம்லயும் அந்த பொண்ணுடைய தலை இருக்கு. தலையில இருந்து அந்த பொண்ணு கண்ண முடிச்சு பார்க்க நம்ம ஹீரோ மறுபடியும் பயந்து போயிட்டாரு. கனவுக்கு மேல
கனவு கண்டு பயந்துட்டு கண்ண முடிக்கிறாரு. இப்போ உண்மையான ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. கண்ண முடிச்சு பார்த்தோன்னே ஒரே தண்ணியா இருக்கு. என்னடா உண்மையிலேயே பேய் வந்துருச்சான்னு பார்த்தா வெளியே மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுல சாரல் விழுந்திருக்கும் போல. உண்மையிலேயே அந்த பேய் வந்துட்டு நம்மள அட்டாக் பண்ண பாக்குதோ எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் வந்துட்டு ஊதுபத்தி கொடுத்திருப்பாரு. அதை ஏத்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் படுக்கவே செய்யறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் காலையில அந்த பொண்ணு தனியா ஒரு தையல் கடை நடத்திட்டு இருந்தா போல. அந்த பொண்ணுடைய கடை கிட்ட போயிட்டு விசாரிச்சா கண்டிப்பா நம்மளால ஏதாவது கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் கூப்பிட்டு உன் அக்கா பொண்ணுடைய கடைக்கு கூட்டும் போ அப்படின்னும் போது அந்த பொண்ணு கூட்டிட்டு போறா. கடைகிட்ட போயிட்டு அக்கம் பக்கத்துல விசாரிக்கும் போது நான் பார்த்தங்க அந்த பொண்ணு வந்துட்டு அந்த மலை பக்கமா தான் போனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைக்காரங்க சொல்றாங்க. மலைக்கு போக ஒரே வழிதான் இருக்கான், அந்த மலைப்பாதை வழியா தான் போற மாதிரி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைக்காரங்க சொல்றாங்க. வேற ஏதாவது நோட் பண்ணீங்களான்னு கேட்கும் போது இவங்க யோசிச்சு பார்த்துட்டு அன்னைக்கு சீஃப் உடைய பொண்ணு வந்தாங்க. சீஃப் உடைய பொண்ணுக்கும் இந்த பொண்ணுடைய அக்கா பொண்ணுக்கும் ஒரு பயங்கரமான வாக்குவாதம், சமையா சண்டை போட்ட மாதிரி பார்த்தேன் அப்படின்னு. சீஃப் உடைய பொண்ணு வந்து சண்டை போட்டாங்களா, அதுவும் சேம் டேவா? சரி ஓகே, சீஃப் உடைய பொண்ணையே விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி சீஃப் உடைய வீட்டுக்கு போயிட்டு சீஃப் கிட்ட பேசிட்டு உங்க பொண்ணு கிட்ட விசாரிக்கணும் அப்படின்னும் போது அவரும் உள்ளுக்குள்ள போங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு நீங்க எதுக்காக போயிட்டு ஞாவை மீட் பண்ணீங்க, அந்த பொண்ணு கிட்ட ஏன் சண்டை போட்டீங்க, ஏன் வாக்குவாதம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் வந்துட்டு ஆசாசியா ஒரு ட்ரெஸ்ஸை தைக்க கொடுத்தேன், அந்த பொண்ணு ஒழுங்காவே தைக்கவே இல்லை, நீ ஒழுங்கா தைக்கல அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸுக்கு பே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அந்த பொண்ணு திமுறா நான் உன்னுடைய ஃபியான்சி கிட்ட வாங்கிக்கிறேன், நீ கட்டிக்க போற பையன் கிட்ட காசை வாங்கிக்கிறேன் அப்படின்னும் போது தான் எனக்கு ரொம்ப கோவம் வந்து கத்தி விட்டு வந்தேன் அப்படின்னும் போது ஓ உனக்கு கல்யாணம்லாம் நிச்சயம் ஆயிருச்சா, கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு கேட்கும் போது அந்த பொண்ணு ஆமான்னு சொல்றா. அந்த பையனுடைய பேரு தாக்குன்னு சொல்ல சரி ஓகே தாக்க போயிட்டு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் கிளம்புறாங்க. போனா வீட்டுல அப்பா தான் இருக்காரு, தாக்க காணும். ஆமாப்பா அவன் எங்கப்பா வீட்டுல இருக்கான், எக்கச்சக்கமான சொத்து இருக்கு, நிறைய பேர் எங்களுக்கே வேலை செய்ய இருக்காங்க, ஆனாலும் அவன் கேட்காம காட்டுக்குள்ள போயிட்டு நான் செராமிக் பிளேட் தான் செய்ய போறேன், என்னுடைய சொந்த கால நிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு எப்ப பார்த்தாலும் காட்டுக்குள்ள வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு உங்களுக்கு டீ கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள போறாரு. அந்த டைம்ல அங்க இருக்க செராமிக் பிளேட்ல வந்துட்டு தாக்குன்னு போட்டிருக்கும். இதே தாக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோ எழுதி காமிச்சு இதே விஷயத்த வந்துட்டு உன் தங்கச்சியோடைய ரூம்ல இருந்த அந்த செராமிக் பிளேட்ல பார்த்தேன். சோ இதுக்கு முன்னாடியே தாக்குக்கும் உன்னுடைய தங்கச்சிக்கும் ஏதோ ஒரு பழக்கம் இருந்திருக்கு, தாக்குக்கு உன் தங்கச்சியையும் தங்கச்சிக்கும் தாக்கையும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு போல அப்படின்னு சொல்றாரு. அடுத்து இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி தாக்க மீட் பண்ணலான்னு காட்டுக்குள்ள இருக்க அந்த வீட்டுக்கிட்ட போறாங்க. வீட்டுக்கிட்ட போனா வீட்டுக்குள்ள யாரும் இருக்கிற மாதிரியே தெரியல, இருந்தாலும் நீ வெளியே வெயிட் பண்ணு, நான் உள்ளுக்குள்ள போயிட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மட்டும் உள்ளுக்குள்ள போறாரு. உள்ளுக்குள்ள போயிட்டு யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோடைய கண்ணுக்கு அந்த பொண்ணு தெரிய ஆரம்பிக்கிறா. அந்த பொண்ணு ஒரு மாதிரி தண்ணியில் நனைஞ்சு போயிட்டு பேய்கிட்ட இருந்து ஓடி வந்த மாதிரியே தெரியுறா. அந்த பொண்ணை பார்த்து பயந்து போயிட்டு நம்ம ஹீரோ வாழை வெளியெடுக்க ட்ரை பண்றாரு. அந்த பொண்ணு மறைஞ்சு போறா. இதே டைம்ல அங்க பாயில எதையோ சுத்தி வச்ச மாதிரி மேபி டெட் பாடியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் வெளியே இருந்து உள்ளுக்குள்ள ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப யாரோ வந்து நம்ம ஹீரோயினுக்கு மேல கைய வைக்க ஹீரோயின் பயந்து போயிட்டு பேனு கத்துறாங்க. நம்ம ஹீரோ வாளோட வெளியே ஓடி வராரு. யாருன்னு பார்த்தா தாக்கு தான். இவர் தான் வந்திருக்காரு, என் வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ எல்லாமே சொல்றாரு. நான் தான் அந்த கேஸை விசாரிக்க வந்திருக்கேன், இந்த மாதிரி வீட்டுக்குள்ள என்ன டெட் பாடியை மறைச்சு வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னது டெட் பாடியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த பாயை ஓபன் பண்ணா உள்ள பெட்ஷீட் இருக்கு. சரி நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் ஒழுங்கா ஆன்சர் பண்ணு, நீ செய்யற இந்த செராமிக் பிளேட்டை வந்துட்டு ஊருக்குள்ள மார்க்கெட்ல எங்கேயுமே பார்க்க முடியல, ஆனா அந்த நாவுடைய ரூம்ல மட்டும் பார்த்தேன், அந்த பொண்ணு கையில நீ செய்யற பிளேட் எப்படி போச்சுன்னு கேட்கும் போது இவன் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இவன் டெய்லி இந்த பொண்ணு அங்க இருக்கிற ஒரு கல்லு கிட்ட பாத்திருப்பான். அந்த பொண்ணு டெய்லி வந்து அந்த கல்லு கிட்ட உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு போவாலாம். இந்த பொண்ணு ஏன் இந்த மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு போறா, இந்த பொண்ணை சந்தோஷமாக்கணும், ஏன்னா பார்க்க ரொம்ப அழகா இருப்பா, அந்த பொண்ணை பார்த்து பார்த்து இவன் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருப்பான். அந்த பொண்ணை எப்படியாச்சும் சீரப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எங்க வந்து உட்காருவாளோ அந்த இடத்துல இந்த உடஞ்சி போன அந்த செராமிக் பீஸ் எல்லாம் சேர்த்து வச்சு இந்த பொண்ணுடைய ஃபேஸையே வரைஞ்ச மாதிரி பண்ணி வச்சிருப்பான். அந்த பொண்ணு வந்து பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறா. இதுக்கப்புறம் தான் பேசி லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல இவனுக்கு தெரிய வந்திருக்கும், இந்த மாதிரி சீஃப் உடைய பொண்ணுக்கும் எனக்கும் சின்ன வயசுலயே வயிற்றுக்குள்ள இருக்கும் போது நிச்சயம் பண்ணிட்டாங்களாம். பேசி முடிக்க வேற என் வீட்டுக்கு வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீ கவலைப்படாத, கண்டிப்பா நான் உன்னை விட்டு போக மாட்டேன், ஏன்னா நான் உன்னதான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லவ்வையே அப்பதான் ப்ரப்போஸ் பண்ணிருப்பான். இந்த விஷயம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நீ போய் சொல்ற, நீ அவளை ஏமாத்திட்டா, நம்ப வச்சு ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லும் போது இல்ல நான் வந்துட்டு சீஃப் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கூட சீஃப் உடைய பொண்ணு கிட்ட கூட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றான். அந்த
அந்த பிளாஷ்பேக்கையும் காமிக்கிறாங்க. சீஃப் குடும்பத்தோட அந்த பொண்ணையும் கூப்பிட்டு இந்த பேசி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. ஆனா இந்த பையன் அத்தனை பேருக்கு முன்னாடி சொல்லிடுறான், நான் அவன் தான் லவ் பண்றேன், அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், இந்த மாதிரி நீங்க பேசி வச்சிருக்கீங்க அப்படின்ற விஷயம்லாம் முன்னாடி தெரியவே தெரியாது, நான் லவ் பண்ணிட்டேன், அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னும் போது அதுக்கு சீஃப் உடைய பொண்ணு காட்டு கத்தா கத்துறா, நான் வந்துட்டு எந்த விதத்துல குறைச்சலா இருக்கேன், அந்த பொண்ணு ஒரு சாதாரண பிச்சைக்காரி, அந்த பொண்ணுகிட்ட காசு கூட கிடையாது, அவளை கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு கேட்கும் போது கொஞ்சம் வாயமூடு, அந்த மாதிரிலாம் அடுத்தவங்கள தப்பா பேசக்கூடாது, ஒருவேளை கட்டாயப்படுத்தி உன்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னா ரெண்டாவதா அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றான். இப்போ இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயிட்டையும் ஹீரோயின் கிட்டையும் இந்த பையன் சொல்லி முடிக்க இது ஒரு முக்கியமான லீடா இருக்கு, நம்ம மறுபடியும் போயிட்டு சீஃப் உடைய பொண்ணு கிட்ட விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு கேட்கும் போது இல்ல அந்த பொண்ணு வந்துட்டு ட்ரெஸ்ஸை தப்பா தச்சுட்டா, அதுக்காக மட்டும்தான் சண்டை போட்டேன், நான் மத்தபடி தாக்கிட்ட பேசி தாக்க ஒத்துக்க வச்சுட்டேன், இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஒத்துக்க வச்சுட்டேன். ஆனா அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு கேட்டா என் வயித்துல தாக்குடைய குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்கு, நீ மட்டும் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா இந்த விஷயத்த ஊருக்குள்ள போயிட்டு சொல்லி உங்களை அவமானப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மிரட்டினா, பிளாக்மெயில்லாம் பண்ணா, அவர் சரியான மோசமான ஆளு, அது மட்டும் இல்லாம இந்த தாக்கு இருக்கானே இவன் ஒரு முன்கோவக்காரன், செமையா கோவப்படுவான், அவன் கூட கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல இவங்க மறுபடியும் போயிட்டு அவங்கிட்ட கேட்கும் போது அவன் இந்த பொண்ணு சொன்ன மாதிரியே முன்கோவக்காரனா இருக்கான். இந்த விஷயத்த கேட்டவனே அங்க இருக்கிற விஷயத்தெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறான், எட்டி உதைச்சு உடைக்கிறான். நான் அந்த பொண்ணை என்னமோ நினைச்சேன், சீஃப் உடைய பொண்ணு ரொம்பவே சீப்பா நடந்துக்கிறா, நான் அந்த மாதிரிலாம் கிடையாது, நான் அந்த பொண்ணை உண்மையிலேயே ரொம்பவே லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப இதை பார்த்துட்டு ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. இவன் வந்துட்டு இதுக்கே இவ்வளவு கோவப்படுறானே, உண்மையிலேயே அந்த பொண்ணு சொன்ன மாதிரி இவன் கூட நம்ம பொண்ணை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இல்ல அந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பு இல்ல, நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அலட்டிக்காம யாருமெல்லாம் டவுட் இருக்கோ அவங்க எல்லாரையும் இமேஜின் பண்ணி பாக்குறாரு. ஒருவேளை நீ நினைக்கிற மாதிரி அந்த சீஃப் உடைய பொண்ணு சொல்ற மாதிரி தாக்கு தான் கொலை பண்றான், இல்ல கொலை பண்ண பிளான் போட்டான் அப்படின்னா அவன் மாட்டிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுத்த அந்த செராமிக் எல்லாத்தையும் எடுக்க ட்ரை பண்ணிருப்பான், இல்லனா வாங்க ட்ரை பண்ணிருப்பான். அவனால கண்டிப்பா நேரடியா போயிட்டு வாங்கவோ எடுக்கவோ முடியாது, அதுக்காக தான் திருடனை ஹையர் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, அந்த திருடன் போயிட்டு ஆட்டையை போட்டுட்டு வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம முதல்ல போயிட்டு திருடனை கண்டுபிடிக்கலாம், அவன் யாருன்னு கண்டுபிடிச்சாதான் என்ன விஷயம் ஆச்சுன்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு கேட்கும் போது திருடன் ஆட்டையை போட வீட்டுக்குள்ள வரும்போது அவன் கையில கத்திய வச்சு அந்த பொண்ணு குத்துனா இல்லையா, அந்த காயும் முழுமையா ஆறி இருக்க வாய்ப்பே கிடையாது, நம்ம இந்த ஊருக்குள்ள போய் தேடணும் அப்படின்னா அந்த திருடனை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஒரு கடையை ஓபன் பண்றாங்க. கடையை ஓபன் பண்றாங்க இல்லையா, அது ஓபனிங் செரிமோனி மாதிரி ஒரு சின்ன கேம் கண்டக்ட் பண்றாங்க. ஒரு போர்ட்ல ஒரு டாட்டை வச்சுட்டு அம்பை வந்துட்டு கரெக்டா டாட்ல எறிறவங்களுக்கு நிறைய பொருள் ஃப்ரீயா தரேன் அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஊர் மக்கள் நிறைய பேர் வந்து கலந்துக்கிறாங்க. நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள ஒரு ஓரமா ஒளிஞ்சிட்டு யாரு கையில காயம் பட்டிருக்கு, யாரு அங்க ஆட்டைய போட வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நிறைய பேர் வந்து விளையாடுறாங்க, அதை ஒருத்தனை பார்க்க ரொம்ப பாவமா இருக்கான். இவன் விளையாட வரும்போது இவன் போட்டியில கலந்துக்க வரும்போது இவன் கையில காயம் இருக்கிற விஷயத்தை ஹீரோ பார்த்துட்டாரு. இப்போ ஹீரோயின் கிட்ட இவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவன் சீஃப் உடைய வீட்டுல ஒர்க் பண்ணா, சீஃப் உடைய வீட்டுல இருந்து எதையோ ஆட்டைய போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை அடிச்சு இவனை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க, ஊருக்கு ஒதுக்குப்புறமா வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படின்னும் போது சரி ஓகே அவனை போயிட்டு மீட் பண்ணலாம், அவன் தான் ஆட்டையை போட உள்ளுக்குள்ள போயிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்றாரு. இப்போ ஊருக்கு ஒதுக்குப்புறமா அவன் வீட்டுக்கு அவன் வீட்டுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது ஆளை காணும். வீட்டுக்குள்ள போயிட்டு இவன் ஆட்டையை போட திங்ஸ் எல்லாமே அங்கதான் இருக்கும். அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது திருடன் வரான். யார் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும், என் வீட்டுக்குள்ள என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீ தான் அந்த பொண்ணுடைய வீட்டுக்குள்ள ஆட்டையை போட நுழைஞ்சியா, நான் தான் விசாரிக்க வந்திருக்கேன் அப்படின்னும் போது இவன் உடனே அங்க இருந்து தலதறிக்க ஓடுறான். நம்ம ஹீரோ விடாம விரட்டிட்டு போயிட்டு அவனை பிடிச்சிடுறாரு. பிடிச்சி பொழந்து விசாரிக்கும் போது ஆமா நான் தான் ஆட்டையை போட உள்ளுக்குள்ள போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டான். அப்படின்னா காவை யாரோ பிளான் பண்ணி கொலை பண்ண பார்த்திருக்காங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் எதையோ எடுக்க உள்ளுக்குள்ள போனையான்னு கேட்கும் போது அம்மா சத்தியமா அந்த மாதிரிலாம் கிடையாது, நான் எனக்கு ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கலாம்னா உள்ளுக்குள்ள போனேன். ஆக்சுவலா சீஃப் உடைய வீட்டுல ஒர்க் பண்ணும்போது எதையும் நான் ஆட்டையை போடவே இல்லை, எதுவுமே ஆட்டையை போடாம நான் திருடிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு ரொம்பவே அவமானப்படுத்தி என்ன ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. இந்த மாதிரி அதுக்கப்புறம் ஆட்டையை போட்டு தான் பொழைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். நான் ஆட்டையை போட்டது எல்லாமே எதா இருக்கு, நீங்களே போயிட்டு பாத்துக்கோங்க அப்படின்னு இவங்களும் போயிட்டு செக் பண்ணி பாக்குறாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது அந்த செராமிக்லாம் ஒண்ணுமே இல்ல, சும்மா மற்ற விஷயங்களை மட்டும் ஆட்டையை போட்டு கொண்டு வந்திருக்கான். இவனுக்கும் உன்னுடைய அக்கா பொண்ணு காணாம போனதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு அப்போ அந்த திருட்டு பையனு இன்னொரு லீட் கொடுக்குறான். என்ன அப்படின்னா நான் ஆட்டையை போட்டு தப்பிச்சு ஓடி வரும்போது அங்க சீஃப் உடைய மனைவியை பார்த்தேன், வீட்டு வாசல்ல பார்த்தேன், அவங்க எதுக்கு அந்த டைம்ல வீட்டுக்கு வந்தாங்க, ஒருவேளை அவங்களுக்கும் அந்த தாத்தாக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன், அந்த கனெக்ஷனால மீட் பண்ண வரும்போது அந்த பேத்திக்காரி பார்த்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஏதோ பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, நீங்க வேணா போயிட்டு விசாரிச்சு பாருங்க அப்படின்னும் போது ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருக்குமே செம ஷாக்கு. ஆனா இது ஒரு லீட் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கலான்னு நேரா போயிட்டு அப்பாவை மீட் பண்றாங்க. நம்ம ஹீரோ தான் முதல்ல போயிட்டு ஹீரோனுடைய அப்பா கிட்ட இந்த மாதிரி எல்லாமே சொல்லி கேட்கிறாரு. அன்னைக்கு நைட்டு எதுக்காக அந்த சீஃப் உடைய மனைவி
மனைவி உங்களை பார்க்க வந்தாங்க, அஃபேரா என்ன விஷயம்லாம் தெரியல, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க இல்லனா வேற மாதிரி டீல் பண்ணுவேன் அப்படின்னும் போது அந்த தாத்தா தலையை தொங்க போட்டுக்கிறாரு. அப்படின்னா எல்லாமே உண்மைதான் போல, நான் உண்மையை சொல்றேன் அப்படின்றாரு. நமக்கு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அந்த திருடன் சொன்ன மாதிரி உண்மையிலேயே சீஃப் உடைய மனைவி இந்த அப்பாவை பார்க்க வந்திருக்காங்க. அப்பா கேக்குறாரு, நீ எதுக்கு இந்த டைம்ல என்ன பார்க்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒரு முக்கியமான விஷயமா பேசலான்னு வந்தேன், என்னுடைய மகளுக்கும் தாக்குக்கும் நிச்சயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, உன்னுடைய பேத்தி அந்த தாக்க லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு வரா, அவளால பெரிய பிரச்சனையா இருக்கு, உன்னுடைய பேத்திய கண்ட்ரோல் பண்ணி வைக்க மாட்டியான்னு கேட்கும்போது தாத்தா ஸ்மைல் பண்றாரு. என்ன அப்படின்னா, பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த தாத்தாவும் இந்த லேடியும் லவ் பண்ணிருக்காங்க, ஏதோ ஒரு காரணத்தினால பிரிஞ்சு போயிட்டு வேற வேற பக்கம் போயிட்டு இருக்காங்க, வேற வேற ஆள கல்யாணமும் பண்ணிருக்காங்க, நீ எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே புரியுது, நான் அந்த சீஃப கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா தான் நீ இப்போ நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்க, இந்த கடையவே நான் தான் உனக்கு வச்சு கொடுத்தேன், இந்த காசை வச்சுக்கோ, ஏற்கனவே கொஞ்சம் கடன்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கன்னு கேள்விப்பட்டேன், இந்த காசை வச்சு கடன்லாம் அடைச்சிரு, உன்னுடைய பேத்திய வான் பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் உடைய மனைவி அங்கிருந்து கிளம்பியிருப்பாங்க. இந்த விஷயம் தான் ஆச்சுன்னு சொல்லி முடிக்க நம்ம ஹீரோயின் காட்டு கத்தா கத்துறாங்க, எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம், அப்படின்னா நீங்க தான் கண்டிச்சிங்களா, நீங்க கண்டிச்சதுக்கு அப்புறமா தான் என் பொண்ணு காணாம போயிட்டாளா, நீங்க தான் எல்லாத்துக்குமே காரணமா அப்படின்னு சொல்லிட்டு செமையா கத்தும் போது, சரிமா கத்தாத, நம்ம கிளம்பி போயிட்டு சீஃப் உடைய மனைவியை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ சீஃப் உடைய வீட்டுக்கு போறாரு, ஹீரோயினும் கூடவே போயிருக்காங்க. சீஃப் உடைய மனைவி பொண்ணு எல்லாருமே உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் உங்களால உண்மையை மறைக்கவே முடியாது, ஆக்சுவலா உன்னுடைய பொண்ணு தான் ஏதோ பண்ணிருக்கா, அன்னைக்கு துணியை சரியா தைக்கல அப்படின்லாம் சண்டை போட போல, அன்னைக்கு போயிட்டு அந்த ஞாவை மீட் பண்ணி இந்த லவ் வந்துட்டு பிரேக்கப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு, இங்க சண்டை போட்டா பெரிய பிரச்சனை ஆயிரும், மத்தவங்களுக்கும் தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபால்ஸ் கிட்ட அந்த மலைக்கு மேல கூட்டிட்டு போயிட்டு அங்க சண்டை போட்டு ஞாவை இவ தான் ஏதோ பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இல்ல அப்படின்னு ஹீரோயினுக்கு கடுப்பாகுது, ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்றீ அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது, வெயிட் பண்ணுமா நானா விசாரிக்கிறேன்ல அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த சீஃப் உடைய பொண்ணுடைய கண்ணுக்கு நம்ம ஹீரோக்கு பின்னாடி ஞாவுடைய ஆவி நிக்கிற மாதிரி தெரியுது. இத பார்த்துட்டு இந்த பொண்ணு பேனு கத்துறா, அங்க இருக்க எல்லாரும் அலண்டு போயிட்டாங்க, என்ன விஷயம்னு பார்த்தா அங்க யாரையும் காணோம், நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலா வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட அந்த பொண்ணை இந்த பொண்ணு மீட் பண்ணிருக்கா மக்களே, மீட் பண்ணி எவ்வளவு தைரியம் இருந்தா என்னுடைய மாப்பிள்ளைய நீ இழுத்துக்க பாப்ப மயக்க பாப்பன்னு கேட்கும் போது, நான் மயக்கலாம் பார்க்கல, நான் உண்மையிலேயே அவரை லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னும் போது, என்ன கல்யாணம் பண்ணிட்டு உன்னையும் எப்படி கல்யாணம் பண்ணிப்பான்னு கேட்கும் போது, அதான் நானும் சொல்ல வரேன், நான் வந்துட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்க வேணான்னு சொல்லவே இல்ல, உங்களையும் கல்யாணம் பண்ணிட்டு என்னையும் கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன் அப்படின்னும் போது, இந்த பொண்ணுக்கு எவ்வளவு பரந்த மனசு பாருங்க. இதை கேட்க இந்த பொண்ணுக்கு கடுப்பாயிருச்சு, சீஃப் உடைய பொண்ணு வெறுப்பாயிட்டு, என்னையும் கல்யாணம் பண்ணிக்கணும் உன்னையும் கல்யாணம் பண்ணிக்கணுமா, உனக்கு எவ்வளவு பெரிய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சமயம் அடிக்க ஆரம்பிக்கிறா. அடிக்கும் போது நான் தடுக்கிறா, அப்படி தடுக்கும் போது சீஃப் உடைய பொண்ணு கீழே விழுந்துட்டா, என்னையே கீழே தள்ளி விட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பாகும் போது, ஐயோ கீழே விழுந்துட்டீங்களா காயம்பட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு கிட்ட வரும்போது, அங்க இருக்கிற ஒரு கல்லை தூக்கி மண்டையில ஓங்கி ஒரே போடு, இந்த பொண்ணுக்கு மண்டையில காயம்பட்டு கீழே விழுந்து ரத்தமா போகுது, அந்த பொண்ணுக்கு பயங்கரமா ரத்தம் போகுது, அப்படின்னா இறந்து போயிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அங்கிருந்து ஓடியே போயிட்டாலாம். இந்த விஷயம் தான் ஆச்சு, மத்தபடி நான் கொலையெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லும் போது, இப்ப அந்த பொண்ணுடைய அம்மா ஓடி வராங்க, அதான் என் பொண்ணு எல்லாமே சொல்லிட்டாலியா, விட்டு கிளம்புங்க அப்படின்னு. விட்டுலாம் கிளம்ப முடியாது, இந்த பொண்ணை கைது பண்ண வைக்கணும், கைது பண்ண சொல்லுங்க அப்படின்னும் போது, கைதுலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு, இவ்வளவு பெரிய குத்தம் பண்ணிருக்கா, கொலை முயற்சியே பண்ணிருக்கா, சும்மா விட முடியாது, கைது பண்ணி கூட்டு போங்க அப்படின்னு. இதே டைம்ல அங்க தாக்கு வரான், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவளை கொலை பண்ண பார்த்திருப்ப, நான் உன்னை கொலை பண்ணாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள வர ட்ரை பண்ணும்போது, சீஃப் உடைய ஆட்கள் தான் விடாம அவனை அங்கிருந்து கூட்டு போறாங்க. அதுக்கப்புறம் வேற ஆட்கள் வந்து சீஃப் உடைய பொண்ணை கைது பண்ணியும் கூட்டு போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது, அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோ உட்கார்ந்துட்டு இருக்காரு, செமையா தலைவலிக்குது பசிக்குது. அப்போ ஹீரோயின் ஏதோ சூப் கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாங்க, நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது, அப்ப அங்க இருக்கிற தண்ணி வந்துட்டு பாத்தீங்கன்னா தானா கீழே ஊத்துது. திரும்பி பார்த்தா ஒரு டெட் பாடி, அந்த டெட் பாடியுடைய தலையை பிச்சு ஒரு டீமன் மாதிரி அந்த தண்ணி பேய் வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இதை பார்த்து ஹீரோ ரொம்பவே பயப்படுறாரு, பயந்து கையில இருக்க விளக்கெல்லாம் கீழே போட்டு உடைச்சிட்டாரு. அந்த டைம்ல அங்க யாரோ வராங்க, யாருன்னு பார்த்தா தாக்கு தான் வரா. யோ நான் தான் என்னையா பயப்படுற, எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதிப்படுத்தி எழுந்து உட்கார வைக்க, அப்ப நம்ம ஹீரோ நான் அந்த தண்ணி பேயை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. என்னது தண்ணி பேயா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வாளோட தண்ணி பேய்கிட்ட சண்டை போடலான்னு போனா, தண்ணி பேயும் இல்ல ஒண்ணுமே இல்ல. சரி நான் சொன்ன வேலையை நீ முடிச்சியான்னு கேட்கும் போது, முடிச்சிட்டேன், இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இதுவரைக்கும் நடந்த எல்லா கிரைம் ஃபைலையும் கொண்டு வா, கிரைம் கேஸோட டீடைலும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டிருப்பாரு. அதெல்லாம் இவன் கொண்டு வந்திருப்பான். இதுல 13 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே குடும்பத்தை சேர்ந்த 14 பேரை ஏதோ பண்ணிட்டாங்க, ஏதோ பயங்கரமான விஷயம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்கள் தலையை வெட்டி கொலை பண்ணிருக்காங்க. அதுதான் இருக்கிறதுலயே பெரிய கேஸ் அப்படின்னும் போது, தலையை வெட்டி கொலை பண்ணாங்களா, அந்த கேஸுக்கும் இப்ப இந்த
பேய் வந்துட்டு எல்லாரையும் கொலை பண்ணுது பாத்தீங்களா, அதுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு போல. மேபி அப்போ இறந்து போனவங்க கூட இப்போ பேயா வந்து இங்க இருக்கிறவங்களை கொலை பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஒரு கெஸ்ட்ல சொல்லுவான். இந்த விஷயத்த பத்தி அந்த சாமியாருக்கு மந்திரவாதி தெரியுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரவாதியை மீட் பண்ணி இந்த கேஸ பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல அது ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம், அதெல்லாம் ஞாபகம் கூட கிடையாது. இதுக்கு மேலேயும் அந்த கேஸ பத்தி டீடைல் தெரியணும் அப்படின்னா இறந்து போனவங்களை எழுப்பிதான் பேய் கிட்ட மட்டும்தான் கேட்க முடியும் அப்படின்னு சொல்ல ஹீரோ ஒரு மாதிரி பாக்குறாரு. இங்க பாரு தம்பி, இந்த ஊருக்குள்ள இருக்க பேய் வந்துட்டு ரொம்பவே ஆக்ரோஷமா சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த கேஸ விசாரிக்கிறேன், பேயை கண்டுபிடிக்க போறேன், போதத்தை கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உன்னுடைய உயிரை விட்ட போற. நீ இங்க இருந்து கிளம்பு, உன்னுடைய முகத்தை பார்க்கும் போதே வாடி போயிருக்கு. இன்னொன்னு, நீ இந்த வீட்டுக்குள்ள வந்தவனே அங்க இருக்க ஊதுபத்தி அணைஞ்சு போச்சு. கெட்ட சக்தியால பாதிக்கப்பட்டவங்க வீட்டுக்குள்ள வந்தா இந்த ஊதுபத்தியை பார்த்தா இந்த ஊதுபத்தியை ஏத்தி வச்சாலும் அணைஞ்சு போயிடுமா. சோ கண்டிப்பா நீயும் கெட்ட சக்தியால பாதிக்கப்பட்டிருக்க, நீ கிளம்பி ஊருக்கே போயிடு அப்படின்னும் போது இல்ல எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் அந்த ஞாவை கண்டுபிடிக்காம அந்த பொண்ணை கண்டுபிடிக்காம இந்த ஊரை விட்டு போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி சீஃபையும் சீஃபுடைய மனைவியும் காமிக்கிறாங்க. மனைவி வந்துட்டு சீஃப் கிட்ட செமையா கெஞ்சுறாங்க, நீங்க எப்படியாச்சு உங்க பவரை பயன்படுத்தி நம்ம பொண்ணை வெளியே கூட்டுவாங்க அப்படின்னும் போது அதுக்கு வாய்ப்பே இல்ல, அவளால என் மான மரியாதையே போயிடுச்சு, அவ வந்துட்டு கொலை முயற்சி பண்ணிருக்கா, அதுவும் மத்தவங்க கிட்ட இருந்து மறைக்க வேற ட்ரை பண்ணிருக்கா, என்னால கண்டிப்பா காப்பாத்தவே முடியாதுன்னு திட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி உங்க பேசுற எல்லா விஷயத்தையும் சீஃப் வீட்ல வேலை செய்யற ஒரு வேலைக்கார பொண்ணு பாக்குறா. சீஃப் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா சீஃப் அந்த லேடியை மட்டும் மீட் பண்ணி, இன்னைக்கு நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரும்போது அந்த மாஸ்க் போட்டாலு என்ன மீட் பண்ணாரு, இன்னும் கொஞ்சம் காசு கேட்டாரு, இன்னும் கொஞ்சம் காசு கொடுத்தீங்க அப்படின்னா ஞாவை வந்துட்டு கொலையே பண்றவன்னு சொல்றாரு அப்படின்னும் போது, அடியே ஏற்கனவே அவனுக்கு நம்ம எக்கச்சக்கமா காசு கொடுத்துட்டோம், அவன் என்ன சும்மா காசு கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னும் போது அதுக்கு நான் என்ன மேடம் பண்ண முடியும், அவன் தான் கேக்குறான், நான் வந்து சொல்றேன் காசு கொடுத்தா இதோட கொலை பண்றவன்னு சொல்றான் அப்படின்னும் போது சரி ஓகே காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடியும் காசு கொடுக்குறாங்க. இதை வாங்கிட்டு நைட் டைம்ல இந்த வேலைக்கார லேடி போயிட்டு யாரையும் மீட் பண்றாங்க. யார மீட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதே திருடன் தான் மக்களே. இவனும் இந்த லேடியும் பிளான் போட்டு அந்த ஞாவை வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன விஷயமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. சீஃப் உடைய பொண்ணு நம்ம ஞாவை அந்த மலைக்கு மேல போயிட்டு அருவிகிட்ட மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, நானும் கூடவே வரேன், நான் உங்களுக்கு உதவியா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கார பொண்ணு கூட வர ட்ரை பண்ணும் போது, நீலாம் வர தேவையில்ல, நானே தனியா போயிட்டு மீட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியா போறா. தனியா போயிட்டு மீட் பண்ணி அப்படி என்ன பண்ண போற, நான் உனக்கு தெரியாம ஃபாலோ பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீஃப் உடைய பொண்ணுக்கே தெரியாம ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஒளிஞ்சு நின்னு பார்க்கும்போது இவங்க மாத்தி சண்டை போடுறாங்க. சண்டையுடைய முடிவுல சீஃப் உடைய பொண்ணு ஞாவுடைய மண்டையிலேயே அந்த கல்லை வச்சு அடிக்க செமையா ரத்தம் ஊத்துது. ஞா மயங்கியே போயிட்டாங்க. இந்த பொண்ணு சொல்லாம கொல்லாம எதுவுமே பண்ணாம வந்து ஓடியே போயிட்டு இருப்பா. இப்ப இந்த விஷயம்லாம் இந்த வேலைக்கார பொண்ணு பாக்குறா. கிட்ட ஓடி போயிட்டு பார்க்கும்போது மயக்கமாயிட்டா, ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம ஊருக்குள்ள போயிட்டு யாரையாவது கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட போகும்போது அந்த திருட்டு பையனை பாக்குறா. எங்கம்மா இவ்வளவு வேகமா ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்களுக்கு முன்னாடியே பழக்கம் போல, எங்க வேகமா ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி இந்த பொண்ணு எல்லாமே சொல்ல, நான் முதல்ல பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரான். இவன் வந்து பாக்குறான். பார்த்தவன் இந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே ஆகல, காயம் பட்டிருக்கு, ஆனா உயிரோட இருக்கா. இப்ப நம்ம இந்த பொண்ணை தூக்கிட்டு போயிடலாம், தூக்கிட்டு போயிட்டு பிளாக்மெயில் பண்ணி காசை கறக்கலாம் அப்படின்னும் போது இந்த பொண்ணு முடியவே முடியாது அப்படின்றா. நான் என்னுடைய சீஃபுக்கும் சீஃபுடைய குடும்பத்துக்கும் துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னும் போது, நீ எவ்வளவு நாளைக்கு தான் அங்க வேலைக்காரியா வேலை செய்ய போற, என்னதான் வேலை செஞ்சாலும் நீ என்னதான் விசுவாசமா இருந்தாலும் உன்னை வேலைக்காரியா மட்டும்தான் நடத்துவாங்க, உனக்கு கொடுக்குற அதே சம்பளத்தை மட்டும்தான் கொடுப்பாங்க, நான் சொல்றபடி கேட்ட அப்படின்னா உனக்கு எக்கச்சக்கமா காசு கிடைக்கும், வாழ்க்கையில பயங்கரமா செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ சொல்லி லைட்டா மிரட்டி இந்த பொண்ணை ஒத்துக்க வைக்கிறான். இப்போ இந்த பொண்ணு அப்படியே நம்ம ஞாவை வந்துட்டு ரெண்டு பேருமா சேர்ந்து தூக்கிட்டு போறாங்க. இவங்க தூக்கிட்டு போறாங்க. அதே டைம்ல அந்த சீஃப் உடைய பொண்ணு போயிட்டு சீஃப் உடைய மனைவியை கூட்டிட்டு வரா. இங்க கூட்டு வந்து பார்க்கும்போது டெட் பாடியை, அது டெட் பாடின்னு இந்த பொண்ணு நினைக்கிறா. அந்த பொண்ணு ஆளக்கானோ எங்க போனானே தெரியல அப்படின்னும் போது சரி ஓகே நீ கவலைப்படாத, எல்லாமே நானே பாத்துக்கிறேன், நீ அமைதியாரு, இத பத்தி வெளியே யார்ட்டையுமே சொல்லாதே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பொண்ணை கூண்டு போயிட்டா. இந்த எல்லா விஷயத்தையும் திருட்டு பயலும் இந்த வேலைக்கார பொண்ணும் பாக்குறாங்க. பார்த்துட்டு அடுத்த நாள் இந்த வேலைக்கார பொண்ணு போயிட்டு, நான் வர வழியில மார்க்கெட்ல முகமுடி போட்ட ஒரு ஆளை பார்த்தேன், உங்க பொண்ணும் அந்த பொண்ணும் சண்டை போடுற விஷயத்த அந்த ஆளு பார்த்தானா, உங்க பொண்ணு வந்துட்டு அந்த பொண்ணை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கா, அது மட்டும் இல்லாம ஞாவை அந்த ஆள் தான் கடத்தி வச்சிருக்கானா, நீங்க காசு கொடுக்கல அப்படின்னா ஊருக்குள்ள போயிட்டு எல்லாமே சொல்லுவானா, அது மட்டும் இல்லாம நீங்க நம்புறதுக்காக அந்த
ஆத்தங்கரை ஓரமா நாளைக்கு காலையில உடைய ஷூ மட்டும் இருக்குன்னு சொன்னா அப்படின்னு இவங்க பிளான் பண்ண மாதிரியே அந்த ஆத்தங்கரை ஓரமா ஷூ இருக்கு. அந்த ஷூவை இவங்க போயிட்டு பாக்குறாங்க. சோ இவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான் போல அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் உடைய மனைவி வந்துட்டு அந்த காசுலாம் கொடுத்து அனுப்புறாங்க. இந்த காசை வச்சு இவங்க செமையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பிளான் போட்டு ஒன் பை ஒன்னா காசை கறந்துகிட்டு இருப்பாங்க. இப்போ வந்துட்டு ஒரு வழியா கொலை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு காசை வாங்கியாச்சு. இந்த பொண்ணை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருடன் கத்தியோட கிட்ட போறான். செமையா அழுதுகிட்டு இருக்கான். மட்டும் இல்லாம இந்த வேலைக்கார பொண்ணு சொல்றா, அந்த மாதிரி பண்ணாத, அந்த பொண்ணை பார்க்கவே பாவமா இருக்கு, கொலை பண்ணாத அப்படின்னு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அடுத்த நாள் காலையில தலை இல்லாம ஒரு பொண்ணுடைய முண்டை மட்டும் கரவுதுங்க. அந்த ஸ்பாட்டுக்கு ஊர் மக்கள் எல்லாருமே ஓடுறாங்க. ஹீரோயினும் போயிட்டு பார்க்கும்போது இது கண்டிப்பா என் அக்கா பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகுறாங்க. இந்த விஷயத்த ஹீரோவும் பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு காணாம போயிட்டு இருப்பா, கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த மாதிரி இறந்து போயிட்டாலே, யாரோ கொலை பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு. இதே ஸ்பாட்டுக்கு ஹீரோயினுடைய அப்பாவும் வராரு. அவர் வந்து டெட் பாடியை பார்த்து ஃபீல் பண்ணும்போது அப்போ ஒரு சின்ன விஷயத்த யோசிச்சு பாக்குறாரு. அந்த சீஃப் உடைய மனைவி காசை கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா இந்த பொண்ணை கூப்பிட்டு செமையா திட்டுறாரு. நீ அந்த பையனை பிரேக்கப் பண்று, அந்த பையன் கூட சுத்தாத அப்படின்னு போது இந்த பொண்ணு முடியவே முடியாது அப்படின்னு சொல்றா. நான் அவனை உண்மையா லவ் பண்றேன், கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு போது இவரு கடுப்பாயிட்டு செமையா போட்டு அடிக்கிறாரு. இந்த விஷயம்லாம் ரியல் டைம்ல யோசிச்சு பார்த்து நம்ம அந்த பொண்ணுக்கு கடைசி காலத்துல சப்போர்ட்டா இல்லாம போயிட்டோம், அநியாயமா அந்த பொண்ணுடைய சாவுக்கு நம்மளும் ஒரு காரணமாயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மன உளைச்சல்ல காட்டுக்குள்ள போயிட்டு தற்கொலை பண்ணி இறந்து போறாரு. நம்ம ஹீரோக்குமே மனசு கேட்கல, ஏதாவது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்குள்ள இருக்க சாமியாரை கூட்டிட்டு போயிட்டு இது வரைக்கும் இந்த தண்ணி பேயால இறந்து போயிருப்பாங்க பாத்தீங்களா, இவங்க எல்லாருடைய பாடியும் ஊருக்குள்ள ஒரு பிளேஸ்ல அடக்கம் பண்ணிருப்பாங்க. நீங்க வந்துட்டு மந்திரம் பண்ணுங்க அப்படின்னு போது, தம்பி இப்ப நம்ம பண்றது எல்லாமே சரியா? எனக்கு என்னமோ இது எதுவுமே சரின்னு படவே இல்ல, ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு. நீங்க பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு போது இப்ப இந்த சாமியாரு மந்திரம்லாம் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அவரு போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ போயிட்டு பள்ளம் தோண்டி இது வரைக்கும் அந்த தண்ணி பேயால இறந்து போன எல்லாருடைய பாடியும் தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்காரு. இது அந்த சாமியாரும் பார்த்துட்டு பயந்துட்டு அங்கிருந்து கிளம்பியே போயிட்டாரு. நம்ம ஹீரோ இந்த டெட் பாடியெல்லாம் தோண்டி பார்த்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க எப்படி இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவங்க ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது அங்க ஹீரோ வந்து ஹீரோயினை மீட் பண்ணி, ஆக்சுவலா நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி தண்ணி பேய் வந்துட்டு உன்னுடைய அக்கா பொண்ணை கொலை பண்ணல, உன்னுடைய அக்கா பொண்ணை வேற யாரோ கொலை பண்ணி தூக்கி போட்டிருக்காங்க. ஆக்சுவலா டெட் பாடியை பாரு, இது வரைக்கும் இறந்து போன எல்லாருடைய டெட் பாடியும் பார்க்கும்போது, தண்ணி பேயால கொலை செய்யப்பட்டு இறந்து போன எல்லாருடைய டெட் பாடியும் பார்க்கும்போது அந்த கட்டு, அந்த உடம்பு, இது எல்லாமே வேற மாதிரி இருக்கு. உன்னுடைய தங்கச்சியோட டெட் பாடி, அந்த கட்டு எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இந்த டெட் பாடி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, நேத்து தான் யாரும் கொலை பண்ணி தூக்கி போட்டிருக்காங்க, நல்லா பாரு அப்படின்னு போது இந்த பொண்ணு பார்த்துட்டு செமையா ஃபீல் பண்றா. அடுத்து சீஃப் உடைய மனைவியை காமிக்கிறாங்க. இவங்க ஜெயிலுக்கே போயிட்டு தன்னுடைய பொண்ணை மீட் பண்றாங்க. நீ கவலைப்படாத, டெட் பாடியை கண்டுபிடிச்சிட்டாங்களா, இதுக்கப்புறம் நீ கண்டிப்பா வெளியே வந்துருவ, உனக்கு ஒண்ணுமே ஆகாது, ஒண்ணுமே ஆகாம நான் பாத்துக்கிறேன், நான் எப்படியாச்சும் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு போது, அதான் கொலை முயற்சிக்கான அந்த கேஸ் இருக்கு இல்லையா அப்படின்னு போது, முக்கியமா இந்த விஷயம்லாம் சாதாரணமா வெளியே போக வாய்ப்பே இல்ல, நீ நல்லா யோசிச்சு பாரு, இந்த விஷயம்லாம் வேற யாருக்கு தெரியும், ஏன்னா மத்த யாரும் உன்னை பார்த்திருக்க வாய்ப்பு இல்ல, வேற யாரோ நமக்கு தெரிஞ்சவங்க தான் உன்னை பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு போது, நான் அன்னைக்கு அந்த பொண்ணை பார்க்க கிளம்பும் போது அந்த வேலைக்கார பொண்ணை தான் பார்த்தேன், அந்த பொண்ணு தான் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சா, நீ கூட வராத அப்படின்னு சொல்லிட்டு போனேன், அதுக்கப்புறம் மேபி அந்த பொண்ணு ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இவங்க உடனே கடுப்பாயிட்டாங்க. நேரா போயிட்டு அந்த வேலைக்கார பொண்ணை பிடிச்சி செமையா திட்டுறாங்க. கூட இருந்துட்டே துரோகம் பண்றியா, எல்லாமே நீ தான் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பொண்ணு எல்லா உண்மையும் சொல்றா. இது எதுக்குமே நான் காரணம் கிடையாது, அந்த திருட்டு பையன் தான் பிளான போட்டு கொடுத்தான், அவன் சொல்ற மாதிரி லைட்டா பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு போது, சரி ஓகே, ஏதோ கடைசியா அந்த பொண்ணு இறந்து போயிட்டா இல்லையா, அந்த பொண்ணை கொலை பண்ணது திருட்டு பையன், இப்போ கடைசியா என் பொண்ணு தப்பிச்சிருவா அப்படின்னு போது, இல்ல இன்னமும் உங்க பொண்ணு அவன் கொலை பண்ணல அப்படின்னு போது இந்த லேடி ஷாக் ஆகுறாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோ, நீ போயிட்டு உன் அக்கா பொண்ணுடைய செருப்பை கொண்டு வா, அன்னைக்கு செருப்பை கையில வச்சிருந்தா இல்லையா, அதை கொண்டு வா அப்படின்னு போது அதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த செருப்பை போட்டு பார்த்த ஹீரோ, இது உன்னுடைய அக்கா பொண்ணுடைய டெட் பாடியே கிடையாது, வேற ஏதோ ஒரு டெட் பாடி அப்படின்னு சொல்லும் போது, கொய்யால அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. ஒருவேளை அந்த சீஃப் உடைய மனைவி தான் என்னுடைய அக்கா பொண்ணு அடைச்சு வச்சிருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதுக்கு வாய்ப்பு இல்ல, வேற எதையோ மிஸ் பண்றோம், யோசி அப்படின்னு போது இந்த பக்கம் ஷாக் ஆனாங்க பாத்தீங்களா இந்த சீஃப் உடைய மனைவி. சரி ஓகே, இந்த விஷயம் வந்துட்டு வெளியே யாருக்குமே தெரியவே கூடாது,
நம்ம பிளான போட்டு அந்த திருட்டு பையலையும் கொலை பண்ணிடலாம், அதே போல ஞாவையும் கொலை பண்ணிடலாம். கொலை பண்ணாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். நைட்டே காசு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலாம். போயிட்டு ஏதாவது பிளான் பண்ணி அவங்க ரெண்டு பேரையுமே நம்மளே கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான போடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அந்த வளையல் மாதிரி சின்ன வயசுல ஒன்று போட்டு விட்டுருப்பாங்க பாத்தீங்களா. இந்த வளையலை திருட்டு பையன் வீட்டுல இருந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த வளையலை பார்க்கும் போதுதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த வளையலை என் அக்கா பொண்ணுக்கு நான் தான் கல்யாணத்துக்கு முன்னாடி கிஃப்ட் பண்ணேன். இந்த வளையலை இது வரைக்கும் என்னுடைய அக்கா பொண்ணு எப்பயுமே கழட்டி வச்சதே கிடையாது, கழட்டி வைக்கவும் மாட்டா. ஆனா இந்த வளையல் வந்துட்டு அந்த திருட்டு பையனுடைய வீட்டுல பார்த்தோம் இல்லையா, கழட்டி வச்சு ஆட்டையை போட்டுட்டு போயிருக்க வாய்ப்பே கிடையாது. அவன் தான் அக்கா பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு அடைச்சு வச்சிருக்கான். அவன் தான் வளையலை கழட்டி வச்சான் போல அப்படின்னு சொல்லும் போது அடைச்ச இந்த தம்மா துண்டு விஷயத்தை யோசிக்க மறந்துட்டோம் பாரு. நம்ம உடனே கிளம்பி அந்த திருட்டு பையன் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. சீஃப் உடைய மனைவியும் இந்த வேலைக்கார லேடியும் கிளம்பி நைட்டு அந்த திருட்டு பையனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பிளேஸ்க்கே போறாங்க. இந்த வேலைக்கார பொண்ணு சீஃப் உடைய மனைவியை கூட்டிட்டு வந்திருக்கா அப்படின்ற விஷயத்த அந்த ஆளு பார்த்துட்டு கடுப்பாக்குறான். நீ கோவப்படாத, நீ ஏற்கனவே நிறைய மோசமான விஷயம்லாம் பண்ணிட்ட, அதான் நேரடியா பார்த்து பேசலன்னு வந்துட்டேன் அப்படின்ட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு பேச ஆரம்பிக்கும் போது இந்த வேலைக்கார பொண்ணு நான் போயிட்டு டீ போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ ஏதேதோ பண்ணிட்ட, இப்போ நான் உனக்கு எக்கச்சக்கமா காசு கொண்டு வந்திருக்கேன், இது மொத்தமே உனக்கு தான். நீ இந்த காசு எடுத்துக்கிட்டு நீ போயிட்டு அந்த பொண்ணை கொலை பண்று, அதுவும் என் கண்ணுக்கு முன்னாடியே கொலை பண்ணு, இதுக்கப்புறமும் உன்னை நம்ப முடியாது அப்படின்னு சொல்லும் போது இதே டைம்ல இந்த திருட்டு பையன் வீட்டுக்கு ஹீரோயின் வந்துட்டாங்க. இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு ஒளிஞ்சு நின்று இவங்க என்ன பேசுறாங்க, அக்கா பொண்ணு உள்ளுக்குள்ள இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மறைஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதே டைம்ல வேலைக்கார பொண்ணு உள்ளுக்குள்ள போயிட்டு டீ போட்டு கொண்டு வந்து வைக்கிறா. டீயை வந்துட்டு இந்த சீஃப் உடைய மனைவி குடிக்கிற மாதிரி எடுப்பாங்க. நீ குடி குடி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க மட்டும் குடிக்க மாட்டாங்க. அந்த பொண்ணுடைய மூஞ்ச பார்த்தா வேலைக்கார பொண்ணு ஒரு மாதிரி பதட்டமா பயத்தோட இருக்கா. இந்த பயத்தை பார்த்தவன் கண்டிப்பா டீல இவ ஏதோ கலந்துட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு கத்திய தூக்கி ஓங்கி ஒரே சொருவு, எனக்கே துரோகம் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் தான் அந்த பொண்ணு காலி, கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடி காசு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா. அந்த பைக்குள்ள பார்க்கும்போது காசையே காணும், எல்லாமே கல்லா இருக்கு, என்னையே ஏமாத்த பாக்குறியான்னு கேட்கும் போது ஆமா உன்னை நம்ப முடியாது, உனக்காக கொண்டு வந்த உண்மையான காசு வெளியே இருக்கு, அந்த மரத்துக்கிட்ட இருக்கு, நீ மட்டும் என் கண்ணுக்கு முன்னாடியே அந்த பொண்ணை கொலை பண்ண அப்படின்னா அந்த எல்லா காசும் உனக்கு தான் அப்படின்னும் போது அந்த மாதிரிலாம் உன்னை நம்ப முடியாது, நான் அந்த பொண்ணை கூட்டிட்டு வரேன், முதல்ல பணம் இருக்கான்னு பாக்குறேன், அதுக்கப்புறமா இந்த பொண்ணை கொலை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள ஞாபகம் கட்டி போட்டிருக்கான். அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு வெளியே காசு இருக்கான்னு பார்க்கும்போது காசு இருக்கு, சரி ஓகே இப்பயாச்சும் கொலை பண்ணு அப்படின்னும் போது இப்போ பயந்துட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறா. ஓடும் போது ஹீரோயினும் பின்னாடியே ஓடுறாங்க. இப்போ வந்துட்டு இந்த திருடன் என்ன சொல்றான் அப்படின்னா, நீ ஓடி போயிட்டு அந்த பொண்ணை புடி, நான் இவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருட்டு பையன் சமையா சண்டை போடுறான். மக்களே பாஞ்சி பாஞ்சி சண்டை போடுறான், கொஞ்சம் கூட சலிக்காம சண்டை போடுறான். இதுக்கு முன்னாடி அடிக்கும் போது லைட்டா அம்மஞ்சி மாதிரி அடி வாங்கிட்டான் பாத்தீங்களா. இவனுக்கும் நிறைய தற்காப்பு கலை எல்லாம் தெரியும் போல. நம்ம ஹீரோவையே அடிச்சு பறக்க விடுறான். ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ இவனும் சண்டை போட்டு அவனை எப்படியோ ஹீரோ அடிச்சு கொலை பண்ணிடுறாரு, தள்ளி விட்டு கொலை பண்ணிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஓடி போயிட்டு அக்கா பொண்ணை பாக்குறாங்க. பார்த்து கட்டி பிடிச்சி பயங்கரமா அழுகும் போது இதே டைம்ல இந்த சீஃப் உடைய மனைவி வராங்க. இவங்க கத்தியோட வந்து இவங்க ரெண்டு பேரையும் குத்த ட்ரை பண்ணும்போது, அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும்போது ஹீரோயின் சமையா சண்டை போடுறாங்க. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட கடைசியா நம்ம ஹீரோயின் அந்த சீஃப் உடைய மனைவிய கட்டி போடுறாங்க. அடிச்சு மட்டை பண்ணி கட்டி போட்டு ஹீரோக்கு என்ன விஷயம் ஆச்சுன்னு வந்து பார்க்கும்போது அந்த பையன் இறந்து கிடக்குறான். நம்ம ஹீரோ மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறாரு. ஐயோ டிரெக்டிவ் இறந்து போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நானா அதுக்குள்ள சாவனா அப்படின்னு சொல்லிட்டு கண்ண முடிக்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அடுத்த நாள் காலையில அந்த பொண்ணு அப்படியே ஊருக்குள்ள கூட்டு வராங்க. அந்த பாய் ஃப்ரெண்டுக்கும் எல்லாமே தெரிய வந்து அந்த பையன் ஓடி வந்து ஹக் பண்ணி சமையா அழுதுகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்த வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. ஹீரோயினும் ஹீரோக்கு நிறைய சாப்பாடுலாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்னன்னா நீ கூப்பிட்டு எதுக்கு வந்தனோ அந்த கேஸ் முடிஞ்சு போச்சு, அந்த தண்ணி பேயோடைய கேஸ மட்டும் முடிக்க முடியாமலே கிளம்புறேன், இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கும் லைட்டா பயமா தான் இருக்கு, என் கண்ணுக்கும் பேயெல்லாம் தெரியுது, ஏதோ அந்த சாமியார் கொடுத்த ஊதுவத்தியும் அந்த தாயத்தும் இருந்ததுனால தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, எனக்கெல்லாம் பேயை பார்த்து பயமே கிடையாது, நான் பேயை இது வரைக்கும் பார்த்ததும் கிடையாது, இந்த ஊதுவத்தி அதுக்கப்புறமா இந்த தாயத்து இது எதுவுமே எனக்கு தேவையும் கிடையாது அப்படின்னும் போது அப்போ நம்ம ஹீரோக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது. ஒரு செகண்ட் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊருடைய ஒரு பெரிய மருத்துவரை போயிட்டு மீட் பண்ணி இந்த ஊதுவத்தி அதுக்கப்புறம் இந்த தாயத்தெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க, இதுல என்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாம் கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்க அப்படின்னும் போது அவர் உட்கார்ந்து பொறுமையா செக் பண்ணிட்டு சொல்றாரு, இதுல சில பிளான்டோடைய முக்கியமான எசன்ஸ் எல்லாம் கலந்துருக்காங்க, இந்த எசன்ஸை தீயில கொளுத்தி அந்த புகையை சுவாசிக்கும் போது நமக்கு நிறையவே ஹாலுசினேஷன் வரும், நிறைய இமேஜினேஷன்லாம் வரும், அதாவது நமக்கு எதை பார்த்து பயமோ இந்த புகையை நம்ம மூக்குக்குள்ள இழுக்கும் போது இந்த புகை நம்ம உடம்புக்குள்ள போகும்போது அதே இமேஜினேஷனா பார்க்க ஆரம்பிச்சிருவோம்
கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னும் போது அடங்கொய்யால அப்படின்னா இந்த ஊருக்குள்ள பேய் எல்லாம் கிடையாது, பேய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வைக்கதான் இந்த சாமியார் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த ஊர்ல இருக்க எல்லார்கிட்டயுமே அந்த ஊதுவத்தி இந்த தாயத்து எல்லாமே இருக்கும். சோ அதனால்தான் இந்த ஊர்ல இருக்க எல்லாருமே பேய பார்த்தேன் பூதத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருக்காங்க. நம்ம கிளம்பி போயிட்டு அந்த ஆளை பிடிக்கலாம், மந்திரவாதியை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. முதல்ல இந்த ஊருடைய ஜட்ஜுடைய வீட்டுக்கு போயிட்டு அந்த ஆளை கைது பண்ண அரெஸ்ட் வாரண்ட் எல்லாம் வாங்கிட்டு டீமோட கிளம்புறாரு. கூட போலீஸ்லாம் வராங்க. இதுக்கு முன்னாடியே சில போலீஸ் கைது பண்ண போயிருப்பாங்க. அவங்க அந்த மந்திரவாதியோடைய வீட்டு வாசல்ல இறந்து கிடக்குறாங்க. இதை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு உள்ளுக்குள்ள போறாரு. உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது மந்திரவாதியை காணும். அதுக்கு பதிலா ஒரு லெட்டர் தான் இருக்கு. அந்த லெட்டரை படிக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஒரு 15 பேரை மொத்தமா வந்துட்டு இந்த ஊர் மக்கள் அதுக்கப்புறம் காவலாளிகள் எல்லாம் சேர்ந்துட்டு தலையை வெட்டி கொலை பண்றாங்க. அதுல 14 பேர் மட்டும் தான் இறந்து போயிருப்பாங்க. ஒரு பையன் தப்பிச்சிட்டு இருப்பான், தலையை வெட்டுறதுக்கு முன்னாடியே தப்பிச்சிட்டு இருப்பான். அந்த பையன் தான் இந்த மந்திரவாதி. இந்த ஊருடைய சீஃப் இருக்கான் பாத்தீங்களா, அவன் அந்த போஸ்டிங்க்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ ஃப்ராடு தனம்லாம் பண்ணி அதை எதிர்த்து கேட்ட இந்த குடும்பத்தையே கொலை பண்ணிருப்பான். அப்படி இறந்து போனவங்க தான் இந்த மந்திரவாதியோடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க. மொத்த குடும்பமே இறந்து போயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த மந்திரவாதி தப்பிச்சு போயிட்டு ஊருக்குள்ள இந்த சாமியாரா வந்து இந்த ஊர் மக்களையும் நம்ம குடும்ப சாவுக்கு யாரு காரணமோ அவங்களையும் அதே போல பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊதுபத்தி எல்லாம் ரெடி பண்ணி ஊருக்குள்ள பேய் இருக்கு அப்படின்னு சொல்லி ஏமாத்தி இந்த ஊதுவத்தியை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உண்மையிலேயே ஊருக்குள்ள பேய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்புற மாதிரிலாம் பண்ணிருப்பாரு. முக்கியமா இந்த ஊதுவத்தி அதுக்கப்புறமா அந்த பேய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வச்சதுக்கு அப்புறமா நம்பி ரொம்ப பயப்பட ஆரம்பிப்பாங்க. அவங்க ரொம்ப ஒரு மாதிரி பேயை பார்த்து பயந்து பயந்து மென்டலி வீக் ஆயிருவாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஆளு கொலை பண்ணிருக்கான் மக்களே. முக்கியமா இது எல்லாத்துக்கும் காரணமான அந்த சீஃபையே நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் முடியுது. பார்த்தா சீஃப் உடைய டெட் பாடியும் அந்த தண்ணி பேய் கொலை பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி தண்ணிக்கு ஓரமா அந்த ஆத்துக்கு ஓரமா கரை ஒதுங்குது. தலையை மட்டும் காணும். தலையங்கடான்னு பார்த்தா இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கு. கடைசி வரைக்கும் இந்த கொலைகாரனை பிடிக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க அந்த வீட்டுல இருந்த வின்டர் வேற காணும். அதாவது குளிர்காலத்துல யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்வெட்டர் மாதிரியான விஷயங்கள் எதுவுமே காணும். அந்த நூலை வச்சு நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. கொய்யால இருந்தாலும் இந்த ஸ்பாட்டுக்கு தான் போக வாய்ப்பு இருக்கு, நான் போயிட்டு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீமோட குதிரையில கிளம்புறாரு. அந்த பக்கம் அந்த மந்திரவாதி எங்கேயோ நடந்து போயிட்டு இருக்காரு. கண்டிப்பா நம்ம ஹீரோ இவரை கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. என்ன மக்களே, இந்த படம் நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே நல்லா இருந்துச்சா, யூனிக்கா இருந்துச்சா, இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க. லைக் பண்ணும்போது ஹைப்னு வரும், அதையும் கொடுங்க. ஓகே மக்களே, பாய்.